மக்களே இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் இறங்கி முன்னாடி வந்துங்க. இந்த கடை வந்து கண்ணுக்கு தென்பட்டுச்சு. இந்த கடை பேர் சடனாக எங்கள் வாயிலே நுழையில. 2 சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணுங்க. ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே சொல்கிறது, பார்க்கும்போது வேலைலாம் இருக்குது, இன்றைக்கி ஒரு புடிடா அப்படின்னு நல்லா ஆசையாக உக்காண்ட்ருந்தேன். ஆனால் தொலைவி பார்த்தேன், கண்ணுக்கு வந்து சிக்கனே காணோம். சிக்கனை என்னடா அது சிக்கன் ரைஸ் சொன்னாங்களே, ஏதோ சிக்கனாவது இருக்குமே, நல்லா சாப்பிட்லாம் இன்றைக்கி, நல்லா வயிறு பசி. ஆனால் பயங்கரமாக பசி. காலையில் சாப்பிட்டது மணி 2 மணி 3 மணி ஆகிப்போச்சு. நல்லா இன்றைக்கி ஒரு மூக்கை பிடிக்கி நல்லா தின்னுடலாம் அப்படின்ட்டு நான் ஒரு ஆசையாக போய் உட்காந்துங்க ஹோட்டலில். ஆனால் எனக்கு வந்த சோதனை என்னென்னா, இப்படி ஆகிப்போச்சுன்ற மாதிரி தான். இப்படி ஆகிப்போச்சு குமார் அப்படின்ற மாதிரி தாங்க. ஆனால் பெருக்கி பார்த்தோம், ஒரு சிக்கனை கூட கண்ணுக்கு தென்படல. ஆனால் இந்த ரைஸோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா படு மொக்கங்க. இந்த தள்ளு வண்டியிலையும் சரி, இந்த சொல்கிற ரோடு வாரத்தில் சின்னதாக ஒரு சிம்பிளாக கடை போட்டிருப்பான். ஆனால் அவங்கள்ட்ட சிக்கன் ரைஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ 60 ரூபா 70 ரூபா இருக்கும். ஆனால் அதில் சிக்கனும் பீஸும் நிறையா இருக்கும். ஆனால் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். ஆனால் இவங்க கடையே இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு, அதாவது இந்த சிக்கனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபா. இந்த 100 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒர்த்தான இதுவே கிடையாது. ஒரு சிக்கன் பீஸ் கிடையாது. சிக்கன் பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது இந்த சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பீஸு தான் சிக்கன் ரைஸ் இருந்திருக்கும். அந்த 4 பீஸுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாட்டில் சிக்கன் ரைஸில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, லைட்டாக ஆனியன் போட்டிருக்காங்க, அப்புறம் முட்டைக்கோஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடை மிளகா லைட்டாக சீவி விட்டு அப்படியே அந்த இன்னும் பார்த்திங்கன்னா சோயா சாஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சில்லி க்ரீன் சில்லி சாஸு, அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளையாக இருக்கு இல்லையா பன்னீர் மாதிரி சோடா மாதிரி, அது கொஞ்சம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆட் பண்ணி விட்டு, அப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி, அப்புறம் நல்லா அப்படியே போட்டு வறுத்து அப்படி கிளாரி விட்டு, ஒன்றா பார்த்து அப்படி கிளாரி விட்டு, அப்புறம் இருக்கிற அந்த பெப்பர் பொடி, அதை பார்த்தீங்கன்னா அந்த மசாலா பொடி, அப்புறம் இதெல்லாம் கண்டது போனதெல்லாம் போட்டு அப்படியே தூவி விட்டு, அப்படியே சாப்பாடு அப்படி கிளாரி விட்டு நம்மக்கிட்ட 100 ரூபான்னு கொடுத்துட்றாங்க. ஆனால் டேஸ்ட்டு அந்தளவுக்கு வரல. ஏன்னா மக்கள் ஒருத்தர் கடைக்கு நம்பி வராங்கன்னா, 4 கஸ்டமர் வரணும்னா அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து பொருள் வந்து தரமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க எங்கே வேணாலும் இருக்கட்டும், அந்த கடை எங்கே வேணாலும் இருக்கட்டும், டெல்லியில் கூட இருக்கட்டும், இல்லை பாம்பேல இருக்கட்டும், கண்டிப்பாக அந்த மக்கள் வந்து பீப்புள் வந்து அந்த சாப்பாட்டுக்கு வந்து இந்த ருசிக்கு வந்து அடிமையாயிட்டாங்களா கண்டிப்பாக எங்கேருந்து வருவாங்க. ஆனால் பட்டு சாப்பாடு சொல்கிறது ஹோட்டல் வைக்கிறன்ற பேரில் இந்த அளவுக்கு ஒரு ஃபுட்டை கொடுத்துட்டு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பொடிகளை தூவி விட்டு, நல்லா இந்த சோயா சாஸும் அப்படி நல்லா அப்படி ஜாஸ்தியாக கொட்டி விட்டு, இதில் பார்த்தீங்கன்னா இதை மக்களுக்கு கொடுக்கும்போதும் சரி, இது என்னென்னா இதோட எஃபெக்ட் யாருக்குமே தெரியதில்லை. இந்த சாப்பாடு நான் போய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொடுத்தது பாருங்கள் ஒரு எஃபெக்ட்டு. சாமி, வாழ்க்கையிலேயே சிக்கன் ரைஸே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துட்டேங்க. அந்த அளவுக்கு எனக்கு வெறுத்து போயிட்டேன். ஏன்னா இவங்களா மாதிரி 4 பேர் ஹோட்டலில், இந்த மாதிரி ஒரு 10 பேர் ஹோட்டல் நடத்துகிறவங்க தான் இந்த நல்லா போகிறாங்க பார்த்தீங்களா சிக்கன் ரைஸு, அவங்களுக்கு வந்து மவுசே குறைஞ்சி போயிடுது. யாரும் பெரும்பாலும் வந்து போகிறதில்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்னதாக ஒரு நியூஸ் அடிபட்டுது. அதாவது இந்த மாதிரி ஃபுட்டு, அதாவது இந்த மாதிரி டங்ஷன் ஃபுட் நிறையா ஃபுட்டு சாப்பிட்டு தான் அதாவது நம்ம மண்டையில் இருக்கிற முடியெல்லாம் கொட்டுது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் பட் அதுக்கான ரீசன் முழுசாக வந்து நமக்கு இன்னும் கிடைக்கல. ஒரு வேளை இந்த மாதிரி ஃபுட்டு தான் நம்ம வெரைட்டியாக ஃபுட்டு சாப்பிட்டு தான் நம்ம மண்டையில் இருக்கிற முடியெல்லாம் குறையுதா அப்படிங்கிறது, இரும்பு சத்துலாம் வந்து மிக குறைபாடு அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வருதா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. அது என்னன்னு எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம முன்னாடி உட்காந்துட்டு இந்த எனக்கு முன்னாடி உட்காந்துருந்த ஒரு ஜீவங்க, அதாவது டொமேட்டோ சாஸு சும்மா ஊற்றி அப்படி தாறு மாறாங்க. அதாவது டொமேட்டோ சாஸ் வந்து காலி, எப்படி சொல்கிறது, காலி ஆகி போச்சு. அந்த அளவுக்கு தான் அது. சிக்கன் ரைஸ் காலியாக தான் இல்லைங்க, தெரியல, எனக்கே தெரில. அந்த அளவுக்கு நானும் அப்படி விலைக்கு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். என்னடா அது, இந்த ஜீவன் புதுசாக சாப்பிட்ருக்கு அப்படின்ட்டு பார்த்தா டொமேட்டோ சாஸ் ஊற்றி சும்மா இந்த சாம்பார் பரோட்டாவில் சால்னா ஊற்றி அப்படி சாப்பிடுவோம் அந்த மாதிரிங்க முக்கி சாப்பிட்ருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனுக்குள்ளே டொமேட்டோ சாஸ் அப்படியே முக்கி நனைச்சி சாப்பிட்ருந்தாங்க. என்னடா ஒரு டேஸ்ட்டு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். சரி, இன்னமும் அவங்க பிடிச்ச மாதிரி அவங்க சாப்பிட்டோம் நான் நினச்சிட்டு, ஆனால் இதை சாப்பிட்டு எழுந்திரிச்சு போனால் போதும் அந்த ரேஞ்சுக்குள்ளே என்னுடைய மைண்ட் செட்டு வந்துருச்சுங்க. ஆனால் தயவு செய்து சொல்கிறேன் மக்களே, இது கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏன்னா இந்த ஹோட்டல், அதாவது இந்த பேரை பார்த்துட்டீங்கன்னா, அதாவது இந்த பேர் நான் சொல்லாத நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னன்னா அது எங்கள் வாயிலே நுழையாத ஒரு பேர். அது ஞாபகம் இருக்குது, டக்குன்னு நுழையவும் மாட்டேங்குது. ஏன்னா அந்த டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. அவளை பார்த்தா வந்து சொல்கிறது சிக்கன் ரைஸ் செய்கிறவன் பார்த்தா வெள்ளைக்கார மாதிரி இருந்தான். ஒருவேளை வெள்ளைக்கார ஸ்டைல் பேர் வச்சுருப்பானு நான் தெரியல எனக்கு.
அந்த டக்குன்னு வர மாட்டேங்குது. பட் அந்த ஹோட்டல் பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெரம்பலூர் இருக்கிற எந்த மக்களும் சரி கண்டிப்பாக நீங்கள் அந்த வழியே போனீங்கன்னா இந்த ஃபுட்டை வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃபுட்டுனாலும் நிறையா இந்த மாதிரி சிக்கன் ரைஸ் ஃபுட்டு நான் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த டேஸ்ட்டில் வேற இருந்தது. அங்கே நடத்துகிற பீப்புளும் நல்லா அந்த ரெஸ்பான்ஸும் சரி செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அதோட அல்டிமேட்டாக இருந்துக்கலாம். அதே மாதிரி அந்த சிக்கன் ரைஸில் பீஸும் லெக் பீஸும் நிறையா இருந்தது. நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்தது. அது இல்லாமல் அதில் நிறையா சிக்கன் ரைஸ் அந்த ஆனியெல்லாம் நிறையா கொடுத்துருந்தாங்க. ஆனால் பட் இங்கே வந்து எதுவுமே கிடையாது. இந்த ஒரு சிக்கன் ரைஸ்க்காக பீஸும் கிடையாது. ஒரு நூறுரூவா வாங்குறது வந்து ஒர்த்து கிடையாது. எப்படியோ ஒரு வேலையாக சாப்பாடை வந்து ஃபுட்டு எந்த வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க காரணத்துக்காக எப்படியோ ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டுங்க. ஆனால் இதுக்கு வந்து நூறுரூவா அப்படிங்கிறது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் கமெண்ட் பாக்ஸில்.